வணக்கம் குழவியே, கதை கேளு. இன்னைக்கு நம்ம காட்டுக்கே ராஜா சிங்கராஜாவை பற்றியும் ஒரு தந்திரமான ஒரு நரியை பற்றின கதை சொல்ல போகிறேன். கேட்க ரெடியா? வாங்க. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் சிங்கராஜா வாழ்ந்துட்டுருக்கார். அந்த சிங்கராஜா கூடவே ஒரு தந்திரமான நரி ஃப்ரெண்டாக இருந்துட்டுருக்கு. அந்த நரிக்கு என்னென்னா, சிங்கம் எதெல்லாம் அடித்து போட்டு சாப்பிட்டு முடிக்குதோ அதை மிச்சம் மீதியை சாப்பிட்டாலும் இதுக்கு வயிறு நிரம்பிடும். சரி அப்படின்னு அந்த ராஜாவுக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சு அது கூட நண்பனாகவே வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு நாள் காட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன குளம் குட்டை மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிது. அந்த இடத்துல ஒரு கொழுத்த ஒரு கழுதை என்ன பண்ணுது, தண்ணி குடிச்சிட்டு நிற்குது. அதை பார்த்தோன்னே நரிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நல்லா கொழுன்னு சூப்பராக இருக்குது இந்த கழுதை. அதை அடித்து சாப்பிட்டுட்டா நமக்கு பெரிய விருந்தே கிடைச்ச மாதிரி. நம்ம போய் நம்ம சிங்கராஜாட்ட சொல்லுவோம் அப்படின்னு கடன்னு ஓடி போய், சிங்கராஜா, நான் ஒரு கொழுத்த கழுதையை பார்த்தேன், அதை மட்டும் நம்ம அடித்தோன்னா நமக்கு பெரிய விருந்தே கிடைச்ச மாதிரி ராஜா அப்படின்னு. அப்படியா, சரி வா, உனக்கு தான் நல்ல தந்திர மூளையெல்லாம் இருக்கே, எதையாவது பேசி அதை கொண்டு வா அப்படின்னு ராஜா சொல்கிறார். நிறைய சொல்லுது அது அவ்வளோ சுலபம் இல்லை, காட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால நான் ஏதாவது ஒன்றத்தை யோசித்து அதை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகுது. கிட்ட அந்த கழுதைக்கிட்ட போயிட்டு, கழுதையே நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனே, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த கழுதைக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கு. ஒன்றும் இல்லை, எங்கள் ராஜா இருக்கார்ல சிங்கராஜா, அவருக்கு உங்ககிட்ட ஒரு நட்பு வச்சுக்கணும்னு அவருக்கு ஆசையா, எங்கள் கூட நீயும் சேர்ந்துக்கிறியா அப்படின்னு நிறைய கேட்டுச்சு. இந்த கழுதை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே, நானா உங்கள் கூடயா? அட நீ வேற என்ன இப்படி யோசிக்கிற? நீ சிங்கத்துக்கே நண்பன் ஆயிட்டினா இந்த காட்டில் உனக்கு எவ்வளோ மரியாதை தெரியுமா அப்படின்னு கழுதைக்கு அவர் ஆசை வந்துருச்சு. நம்ம சிங்கத்துக்கு நண்பன் அப்படின்னா எவ்வளோ பெருமை. சரி நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இது எல்லாத்தையும் அங்கே ஒரு குட்டி முயல் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நரி கொஞ்சம் அந்தாண்ட சைடு போனோன்னு வேகமாக ஓடி சொல்லுது முயல், கழுதே அவங்க கூட போகாத, அவன் ஏதோ தந்திரமாக யோசிச்சோன்னு பெரிய பிரச்சனையில் மாட்டி விட போகிறான், போகாத அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த கழுதை கேட்கவே இல்லை. நானே சிங்கத்துக்கு நண்பனாக போகிறல்ல, அதனால உனக்கு பொறாமை, அதான் நீ இப்படி சொல்கிற, போ அப்படின்னு சொல்லிட்டு முயல் சொன்னதை கேட்கவே இல்லை. நரி கூட நடந்து போகுது. நரியும் நிறைய பேச்செல்லாம் கொடுத்து அதை சிங்கராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகுது. கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம சிங்கத்தின் நண்பன் அப்படின்னு. கிட்ட போனோன்னே அந்த சிங்கராஜா கொஞ்சம் கூட யோசிக்கல, பட்டார்னு அடி. 2 அடியில் கழுதை செத்து போச்சு. செத்து முடிச்சோடனே சிங்கம் சொல்லுது, எனக்கு பசியே இல்லை, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நான் சாப்பிட்றேன், அது வரையும் இந்த நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா போய் தூங்க போயிடுச்சு. ஆனால் நரிக்கு என்னாச்சு, பசி தாங்க முடியல, பசிக்குதுங்குது. என்ன பண்ணலாம், கிளப்புன்னு சாப்பிட்டு முடிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்குலாம் சிங்கராஜா எந்திரிச்சு எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டியா? என்ன? ஐயோ இருங்க ராஜா, கோவப்படாதீங்க, எனக்கு ரொம்ப பசிச்சுது, அதை தாங்க முடியாமல் சாப்பிட்டுட்டேன், அப்பயும் கொஞ்சம் வச்சிருக்கேன் ராஜா உங்களுக்காக. அந்த கழுதையோடைய மூளையாவது வச்சிருக்கலாம்ல, எனக்கு மூளைக்கறினா ரொம்ப இஷ்டம், அதையாவது வச்சிருக்கலாம்ல. உடனே நரி தந்திரமாக யோசித்து பதில் சொன்னிச்சான், அட என்ன ராஜா நீங்கள், இந்த கழுதைக்கு மூளையே இல்லை. என்னது, மூளை இல்லையா? ஆமாம் ராஜா, இந்த நரிக்கு மூளையே இல்லை. மூளை இருந்திருந்தா உங்கள்கிட்ட என்கிட்ட மாட்டியிருக்குமா? அதுக்கு மூளையே இல்லை ராஜா
அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்த விட்டு நான் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு நரி. நம்ம சிங்கம் ஏமாந்து போச்சு. பார்த்தீங்களா, தனக்கு வேணுங்கிறத சாதிச்சுக்கிட்டு அதே நமக்கு பிரச்சனை வரும்போது அதுலேருந்து தப்பிக்கவும் இந்த நரி எவ்வளோ அழகாக தன்னுடைய மூளையை, தந்திர மூளையை யூஸ் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? கதை பிடிச்சிருந்துச்சா குட்டிகளா? அடுத்த கதையில் உங்களை பார்க்குறேன். பாய்.